ஸோ நீங்கள் நிறைய பூச்சி பார்த்துருப்பீங்க. இந்த ஆசிட் ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் இருக்குது, அதாவது ஒரு பூச்சி இருக்குது. இந்த பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ஃப்ளைன்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அது உடம்புல இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவீஸ் பண்ணோம் இல்லை ஒரு மாதிரி சப்ரஸ் பண்ணி அதை வந்து கில் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஒரு பெரிய இரிட்டேஷன் வரும். ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து என்ன மாதிரியான கெமிக்கல் அப்படின்னா பெடரின்னு சொல்கிற ஒரு கெமிக்கல் தான். ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல பட்டவுடனே என்ன ஆகும், ஒரு ரெட் மார்க், பேர்னிங் மார்க் மாதிரி ஆகும். ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் போட்டு சொரிஞ்சிட்டே இருப்பீங்க. என்னடா இந்த பூச்சி எங்கே இருந்தா வருது, எப்படா வருது அப்படின்னு கேட்டால் மழை மாதிரி இந்த மழை பெய்கிற நேரத்தில் ரெய்னி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, வெளிச்சம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியான இடத்துல நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வந்து உள்ளே வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம ஏதோ ஒரு பூச்சியை எடுத்து நசுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த மாதிரியான ஒரு பேர்னிங் மார்க் வரும். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரியான வர்ற அந்த ஆசிட் ஃப்ளையை ஈஸியாக ஜென்டலாக ரிமூவ் பண்ணுறது நல்லது. நீங்கள் அதை விட்டுட்டு அதை போய் கில் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஒரு மாதிரி ஸ்குவீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இரிட்டேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லைட்டிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி விண்டோஸில் வந்து மெஷ் போட்டு சேஃபாக இருக்கிறது இந்த ஆசிட் ஃப்ளைலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும்.